அனைவருக்கும் வணக்கம். தாவைக்கோட தலைவர் விஜய் அவர்கள் நேற்று திருப்பூர்ல சாலை வலம் வந்து மக்கள்கிட்ட தேர்தல் பரப்புரை நிகழ்த்தினாரு. அந்த தேர்தல் பரப்புரையில சில தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சாரு. குறிப்பா நெசவாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, காவல்துறைக்கு தன்னுடைய வாக்குறுதிகளை அவர் சொல்ல சொல்ல கூடியிருந்த அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாகம் அடைஞ்சு விஜய் அண்ணாவோட சிந்தனையே சிந்தனை, எப்படி புதிதாக யாரும் சொல்லாத தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இதுதாயா விஜய்னா அப்படின்னாங்க. அவருடைய படத்தை ஆந்திராவிலேருந்து காப்பிடிப்பார், அவருடைய வாக்குறுதியை அண்ணன்ட்டு காப்பிடிச்சிருக்காப்புல. இதற்கு தான் இதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா தெரியணுமாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு நேரடியாக நாம் தமிழ் செயல்பாட்டு வரைவை எடுத்து காட்டி இதுதாங்க எங்களுடைய வரைவு அப்படின்னு காட்டிருக்கலாம். நாளைக்கு தான் தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறாராம். ஆனால் அங்கங்கே பிட்டு பிட்டா சொல்லிட்டு வர்றாருல, எல்லா பிட்டுமே பிட்டடிச்சது. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். குறிப்பா அந்த தேர்தல் வாக்குறுதியில காவல்துறைக்கு நான் வந்தா 18,200 சம்பளத்தை 25,000 உயர்த்துவேன், காவல்துறைக்கு சுழற்சி முறையில் விடுமுறை கொடுப்பேன், பெண் காவலர்களுக்கு மொபைல் டாய்லெட் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இதை படம் போட்டு ஒருத்தர் காட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் காட்டல, 2016 அதாவது 10 ஆண்டுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவில் சுழற்சி முறையில் ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையில் விடுமுறை, காவலர் குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, காவலர் குடியிருப்புக்குள்ளேயே பள்ளிக்கூடம், காவலர்களுக்கு வருடம் ஒரு முறை அவருடைய மன அழுத்தத்தை கொடுக்க இன்பச் சுற்றுலா என்று காவலர்களுடைய வேலை அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் ஊழல் லஞ்சத்தை தடுப்பதற்காகவும் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருவேன், மருத்துவத்தை கொடுத்துருவேன், பள்ளிக்கூடத்தை கொடுத்துருவேன். அப்புறம் எதுக்கு அவனுக்கு செலவு, ஏன் அவன் கை நீட்ட போகிறான்? இதன் மூலமாக காவல்துறையை நேர்மையான காவல்துறையாக மாற்றுவேன். குற்றத்தை தடுப்பது காவல்துறையின் வேலை அல்ல, குற்றமே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான் காவல்துறையின் வேலை, அதுதான் எங்கள் இலக்கு என்று அண்ணன் சீமான் 10 வருஷமாக பேசிட்டு இருக்காரு. இந்த தேர்தலுக்கு இடம்பெற்றிருக்கு, தேர்தல் மேடைகளில் பேசிட்டு இருக்காரு. இதை கூச்சமே இல்லாமல், அதாவது மிஸ்டர் பீனுடைய நாடகங்களில் மிஸ்டர் பீன் என்ன பண்ணுவார்னா காப்பி அடிப்பார், காப்பி அடிக்க போட்டு பார்த்து அப்படி எழுதுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பேப்பர் ஃபூ அப்படின்னு ஊதி விட்டு கீழே எழுதுவாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து குனிஞ்சு போய் அவன் பேப்பரை பார்த்துட்டு இருப்பார். அது மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் பேசுவது, அப்புறம் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் பேசுவது, நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வரைவு, இது எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே அச்சு பெசகாமல் இந்த ஜான் ரகிசாமி பிரிண்ட் எடுத்துட்டாப்புல. எடுத்து வச்சுக்கிட்டு என்னப்பா அவர் மூளையிலிருந்து சிந்திச்சு இதை சொன்னது போல புதிதாக ஏதாவது விஜய் சொல்லியிருந்தாருன்னா ஏப்பா புதுசாக சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருப்பதை படமாக இருந்தால் ஆந்திராவில் காப்பி அடித்து கொண்டு வந்துடுறது. அது கடைசியாக வந்த ஜனநாயகன் முதற்கொண்டும் ஆந்திரா காப்பி, பேண்ட் சட்டை ஜெகன்மோகன் ரெட்டிட்டு காப்பி, கட்சி கொடி நாம் தமிழர் கட்சியிலிருந்து காப்பி. இப்போ மக்களுடைய வாக்குறுதியும் நாம் தமிழர் கட்சியிருந்து காப்பியா? அதாவது விஜயோடைய அரசியல் கட்சியை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, கவுண்டமணிகிட்ட இருந்து இளநியை கட்டி இழுப்பாப்புல வடிவேலு செந்திலிஞ்சந்து, அது மாதிரி இங்க இருந்து வாக்குறுதி உருவிருக்காங்க. ஊழல் லஞ்சம் பெற வேண்டிய அவசியம் இல்லாம தடுத்துருவேன், 20,000 சம்பளத்தை 30,000 உயர்த்தி கொடுப்பேன். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக நமது டிவிக்கு அரசு உயர்த்தும். வாரம் ஒரு முறை விடுமுறை, சுழற்சி முறையில் ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்தாருன்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை, மாறி மாறி சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கிறோம். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். செக்ஷன் சொல்லும் தனிப்பிரிவு, காவல்துறைக்கான மருத்துவ பிரிவு வர மருத்துவம் செய்து செல்ல தனித்தனியாக எல்லாம் வசதி பண்ணி கொடுத்துறோம். காவலர் நல மருத்துவமனைகள் நமது டிவிக்கு அரசு நிறுவும். என் பிள்ளைய நிக்குதுன்னு வச்சுக்க, பெண் காவலர்களுக்கு கேரவேன்ங்கிற பாதுகாப்பு வண்டியை முதல்ல அனுப்பிடுவேன். மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். எப்படி மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்டுகளும் அமைக்கப்படும். அந்த வாக்குறுதியை உளமாற சிந்தித்து அவர் பேசுறாரு. நீங்க இந்த பேப்பர் இல்லாம நேற்று திருப்பூர்ல சொன்ன வாக்குறுதியை ஒரு தடவை விஜய் சொல்லுங்களேன். அந்த 5 பக்க பேப்பர் இல்லாம நெசவாளர்களுக்கு இப்படி செய்வேன், எம்எஸ்எம்இனா என்ன, குறு சிறு தொழிலாளர்கள்னா என்ன, அவங்க ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பேசுங்களேன்.
அது கிடையாது. நேற்று நெசவாளருக்கு வாக்குறுதி கொடுக்குறாப்புல. நெசவாளருக்கு மாதம் 30,000 ரூபாய் அரசு டிவிக்கு அரசு அமைந்தால் 30,000 ரூபாய் மாதம் மாதம் வங்கியின் மூலமாக போயிடும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் செய்யக்கூடிய தொழில் முதலாளிகள் நலிவடைந்து போயிருக்காங்க. நலிவடைந்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இன்னைக்கு பி கவர்ஸ் சொல்லப்படுகிற அந்த மின் கட்டண உயர்வு தான் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே இந்த MSME குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் நலிவடைந்து போனதற்கு யார் காரணம்? இந்த விஜய் அப்படிங்கிற ஒருத்தன் எவ்வளவு பெரிய அயோக்கியன் என்பதற்கான சான்று தெரியுமில்ல. நேற்று திருப்பூர்ல பேசுற பேச்சு ஒட்டுமொத்தமான திருப்பூருக்கும் தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தெரியும், ஏன் இந்தியாவுக்கே தெரியும். இது போல தொழில் முனைவோர்கள், சின்ன சின்ன முதலாளிகள், சின்ன சின்ன தொழில் முனைவோர்கள் எல்லாம் நலிவடைந்து போய் தொழிலை விட்டு வெளியேறதுக்கான காரணம் ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் அதிகமான ஜிஎஸ்டி கட்ட முடியாம அதிலிருந்து வெளியே பண மதிப்பிழப்பிலிருந்தே சிறு குறு தொழிலாளர்கள் மொத்தமாக அழிஞ்சிட்டான். பண மதிப்பிழப்பு முதல் காரணம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் கார்பரேட் முதலாளிகளை போட்டி போட முடியாமல் நூல் விலை ஒரு பக்கம் ஏறுது, பொருட்களின் விலை ஒரு பக்கம் ஏறுது. இது எல்லாம் ஏறியதால் மட்டும்தான் அவன் தொழிலிருந்து வெளியேறான். ஆனால் பாஜகங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட பேசாமல் உண்மையிலே விஜயை பாராட்டுறோம். ஃப்ளோவில் கூட நம்ம ஒரு கட்சியில் ஒரு அண்டர்டீலிங் போட்டிருக்கோம், ஒரு அஜெண்டா வச்சுருக்கோம், ஃப்ளோவில் கூட ஒரு வார்த்தை வரும். ஆனால் ஃப்ளோவில் கூட பிஜேபிங்கிற வார்த்தையோ, ஃப்ளோவில் கூட ஜிஎஸ்டிங்கிற வார்த்தையோ, ஃப்ளோவில் கூட இந்த மாதிரி விலைவாசி உயர்வு ஏறதுக்கு காரணம் மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு தாங்கிற வார்த்தையோ இல்லாமல் அதை அப்படியே ஃபில்டர் பண்ணுறாப்புல. ஏன்னா இவன் டேரக்டர் ஆர்டிஸ்ட், டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நடிப்பாப்புல. ப்ராம்ப்டே தேவையில்லை, டேரக்டர் சொல்கிற மண்டல. இன்னைக்கு டேரக்டர் யாரு? H1 H2. அதிமுக கூட்டணியில் பிஜேபி கிட்டத்தட்ட 27 இடத்துல நிற்குது. கொள்கை எதிரி, பாசிச எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த பாஜக நிற்கிற தொகுதிகளில் பிரச்சாரமே கிடையாது. பாஜகவை எதிர்த்து தாவேகா வேட்பாளர்கள் பேசக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாம். தாவேகா நிற்கிற தொகுதியிலும் பாஜக நிற்கும், பாஜக நிற்கிற தொகுதியிலும் தாவேகா நிற்குது. 233 தொகுதியில் போட்டி போடுறாங்க, எடப்பாடி தவிர. அந்த இடத்துல கூட நீங்கள் பிஜேபி பேசாதீங்க, திமுக மட்டும் பேசுங்க, பிஜேபி வேணாம் அப்படின்னு ஒரு டீலிங்கை போட்டு வச்சிருக்காப்புல. அதனால தான் நேற்று இந்த திருப்பூர் உள்ளிட்ட, கோயம்புத்தூர் உள்ளிட்ட, ஈரோடு உள்ளிட்ட இந்த பகுதியினுடைய தொழில் முனைவோர்கள் தொழிலை விட்டு வெளியேறுவதற்கு, தொழில் இல்லாமல் நலிவடைந்ததற்கான மிக முக்கியமான முதன்மை காரணம் ஜிஎஸ்டி. அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. ஏன்னா ஜிஎஸ்டியை சப்போர்ட் பண்ணுற ஆள் இருந்தாலும் பண மதிப்பிழப்பே மோடியுடைய துணிச்சலான நடவடிக்கை என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்முடைய பக்கா மாஸ் தான். அப்புறம் எப்படி மோடியை பகைச்சுக்குவாப்புல? மோடியோட அவங்களோட டீலிங்கே அப்படி தானே. நீ திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணு, எங்களை விட்டு ஒருவேளை தப்பி தவறு 2-3 சீட்டு வந்தோன்னா நாங்கள் ஒருவேளை தொங்கு சட்டசபை மாதிரி வந்துச்சுன்னா உங்க கூட டீலிங்கை போட்டு உன்னைய கூட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டீலிங்கை போட போய் தான் எந்த இடத்துலையும் தாவேக்கா பேச்சாளர்களோ பொறுப்பாளர்களோ தாவேக்காவோட இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோ விஜயோ எந்த இடத்துலையும் பாஜக விமர்சனங்கிறதே அப்படியே தூர தள்ளிட்டாங்க. முழுக்க முழுக்க திமுக மீதான விமர்சனம். திமுக விமர்சிக்கல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதுக்கு மாற்றாக நீ என்ன கருத்தை முன்வைக்கிற, என்ன அரசியலை முன்வைக்கிற? நேற்று வந்தாப்புல டே ஆஃப்டர் டுமாரோவா? ஒரு கட்சியின் தலைவன் மேலேயே நின்று டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறோம் அப்படின்றாப்புல. அதே போல் விவசாயிகளுக்கு, அது விவசாயின்னு சொல்லும்போது நமக்கு சோறு போடும் தெய்வங்களான அந்த வார்த்தையும் அண்ணன் சீமானுடைய எச்சிலிருந்து, சீமான எச்சிலனா அவனுக்கு கட்சியே இல்லை போல இருக்குது. அந்த வார்த்தையை கடன் வாங்கி சோறு போடும் தெய்வங்களான நம்ம விவசாயிகளுக்கு இது பண்ணிட முடியுமா? தஞ்சாவூரில் போய் கொஞ்சம் விவசாயத்தை பற்றி பேசினாப்புல. விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் வச்சுருந்தா எவ்வளோ கடன் தள்ளுபடி, 5 ஏக்கர் மேலே வச்சுருந்தா இவ்வளோ கடன் தள்ளுபடி. அதே மாதிரி இங்கே 5 ஏக்கர் வச்சுருந்தா கூட்டுறவு கடன் தள்ளுபடியாம். 5 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்க விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடியாம். 5.1 ஏக்கர் வச்சுருக்கான், எப்படி தள்ளுபடி பண்ணுவேன்? 5.2 ஏக்கர் வச்சுருக்கிறான், எப்படி தள்ளுபடி பண்ணுவீங்க? 5 ஏக்கர் கம்மியாக இருந்தால் முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50 விழுக்காடு தள்ளுபடி. 10 ஏக்கர் இருக்குது, ஆனால் நலிவடைந்து போய் விவசாயம் பார்க்குறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பார்க்குறாரு. 15 ஏக்கர் வச்சுருக்காரு, ஆனால் 15 ஏக்கர் பேரில் கடன் வாங்கியிருக்காரு. 15 ஏக்கரில் பண்ண விவசாயமாக அழிஞ்சு போச்சு, நலிவடைந்து நிற்கிறாரு. அவருடைய விவசாய கடனை எப்படி தள்ளுபடி பண்ணுவீங்க? ஒரு விவசாயினுடைய தேவை அறிந்து அவன் என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறான், எப்படி இருக்கிறான், அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை பார்த்து கடனை தள்ளுபடி பண்ணுவதும் மீண்டும் அவனுக்கு கடன் உதவி செய்வதும் அதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும். இப்படி பொதுவாக 5 ஏக்கர்னா தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50 விழுக்காடு தள்ளுபடி என்பது வெற்று வார்த்தை, வெறும்
வாக்கிற்காக மட்டுமே இதுவரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகள் கொடுத்தது போல கல்வி கடன் ரத்து, இந்த மாதிரி விவசாய கடன் ரத்து, கூட்டுறவு கடன் ரத்து, அதே போல் மானியம் தருவேன், இலவசம், போனஸு, மானியம், இதை தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்கிட்டையும் அறிக்கை கிடையாது. இப்போ வந்திருக்கிற தாவேக்காகட்டையும் அறிக்கை கிடையாது. இலவசம், போனஸு, மானியம், சலுகை, இந்த நாளை வச்சு தான் இவனுங்க வாக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கானுங்க. விவசாயத்திற்கு கடன் தேவையா? விவசாயம் செய்ய நல்ல நிலம் தேவையா? விவசாயத்திற்கு தள்ளுபடி தேவையா? விவசாயம் செய்ய ஏரி குளங்கள் தேவையா? நான் வந்தால் ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், ஊரணி, குளம், குட்டை என்று ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை தமிழ் முன்னோர்கள் வகுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஏரிகளை தூர்வாருவேன். போர்க்கால நடவடிக்கையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட குடி பராமத்துனார். அதுபோல் போர்க்கால நடவடிக்கையில் ஏரி குளங்களை, கம்மாய்களை தூர்வாரி தமிழ்நாடு முழுமைக்குரிய சீம கருவேல மரங்களை அகற்றி, தைல மரங்களை அகற்றி, நிலத்தடி நீரை அதிகரிக்க செய்து பனை மரங்கள் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், இதை உருவாக்குவேன். ஒரு ஓராண்டுக்குள்ள தமிழ்நாடு முழுமைக்கும் தூந்து கிடக்கிற ஏரி குளங்களை தூர்வாருவேன். குளங்களுடைய அந்த ஆகாய தாமரைகளை, அகண்டு கிடக்கிற கழிவுகளை அகற்றுவேன். ஆறுகளை செம்மைப்படுத்துவேன். இதன் மூலமாக விவசாயத்தை செழிக்க செய்வேன். இதுதான் இங்கே தேவையை ஒழிய கடனை தள்ளுபடி பண்ணுவேன். கடனை தள்ளுபடி பண்ணிட்டேன், திருப்பி கடன் வாங்குவாங்க. அந்த கடனை தள்ளுபடி பண்ணி யார் வருது? கடனை தள்ளுபடி பண்ணால் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. கடனே இல்லாத அளவுக்கு விவசாயிகள் விவசாயம் செய்யறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு என்ன திட்டம் இருக்குது? அது பேப்பரில் இல்லையே. பேப்பரில் ஜான் எழுதி கொடுக்கலையே. எழுதி கொடுத்தா தானே ஏரி குளத்தை தூர்வாரத்தை பற்றியோ, மரத்தை நடுறதை பற்றியோ, பனையை நடுறதை பற்றியோ, இல்லை தமிழ்நாடு முழுக்க ஆறுகளை தூய்மைப்படுத்தி பற்றியோ. 70 விழுக்காடு செத்து போச்சு. திருநெல்வேலி தாமிரபரணி செத்து போச்சு, மதுரை வைகை செத்து போச்சு, காவிரியாறு கிட்டத்தட்ட செத்துக்கிட்டு இருக்கு, பாலாறு மொத்தமாக முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு முழுமைக்கு உடைய கிளை நதிகள் எல்லாமே செத்துக்கிறது, கால்வாய்கள் செத்து கிடக்குது. இதை மீட்டெடுக்க என்ன திட்டம் தாவேக்கா தலைவர் விஜய்கிட்ட இருக்குது அப்படின்னா, பேப்பரில் இருந்ததை மட்டும்தான் ப்ரோ பேச முடியும். நீங்கள் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்றோப்ல. போன வாரம் வரைக்கும் வண்டியில் வேட்பாளரே ஏற்றலை. நம்ம போட்டு பொழந்ததில் இனி என்ன அவ்வளோ பெரிய உனக்கு தீண்டாமை இருக்கா? உன் வண்டிக்குள்ளே வேட்பாளர் ஏற்ற மாட்டியா? வேட்பாளருக்கு வாக்குகிட்ட வந்துட்டு வேட்பாளர் கூட ஏற்ற மாட்டீங்களா? காரைக்குடி பிரபு செவலை தாவுடா தாவு அப்படிங்கிற மாதிரி தாவி போயிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு படித்தவனுக்கு நீங்கள் கொடுக்க மரியாதையானு கேட்ட உடனே, போட்டு பொழந்த உடனே, அடிக்கடிக்கு அம்மி நகருமாங்கல்ல, அது மாதிரி போட்டு அடித்த உடனே இப்போ செங்கோட்டையை தூக்கி வச்சு செங்கோலை கையில் கொடுத்து நிப்பாட்டுறாப்புல. இன்றைக்கி சென்னையில் 1000 விளக்கு, எழும்பூர், டி நகரில் புஷி ஆனந்த், அந்த ராஜ்மோகன் எல்லாத்தையும் வண்டிகள் ஏற்றிருக்காப்புல. அதாவது கேள்வி கேட்ட பிறகு தான் அவருக்கு யானோதயம் பிறந்து வண்டிக்குள்ளே ஏற்றி இப்போ வேட்பாளரோடு சேர்த்து கையாடிட்டு போயிட்டுருக்காப்புல. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை மாற்று அரசியல் தான். இதுபோல் இன்னொருத்தரை காப்பி எடுத்து வரக்கூடிய அரசியல் அல்ல. அதை செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாம் தமிழ் கட்சி சொல்லிச்சு. நீங்கள் புதுசாக நாம் தமிழர் கட்சியை தாண்டி நீங்கள் தான் 50 கொள்கை தலைவர் வச்சுருக்கீங்க, வீக வகுப்பாளர் வச்சுருக்கீங்க, பெரிய மாஸ் க்ரௌடை வச்சுருக்கீங்க, பெரிய மக்கள்கிட்ட கலெக்டிவாக தகவல்களை பெற்றிருக்கீங்க. இதுலேருந்து புதுசாக என்ன சொல்லணும்னு பார்த்தா, ஏற்கனவே இருக்கிறத காப்பி அடித்து கொண்டு கொடுக்குறாப்புல. அப்போ திமுக தேர்தலுக்கு 2-3 காப்பி அடிச்சிருக்காப்புல. அதிமுக தேர்தல் மொத்தமாக வச்சுட்டாங்க. திமுக கொண்டு வா, அதிமுக கொண்டு வா. இந்த ஏதோ ஒரு படத்தில், சூரிய அயன் படத்தில், அதாவது ஒரு பரபரப்பான சேசிங் சீன் இருக்க மாதிரியான ஒரு படம் வேணுன்னே, கொரியன் மூவி 2-3 மூவி எடுத்து போல ஒரு 24 சீட் எடுத்து கொடுப்பா, இதை பார்த்துட்டு ஒரு படத்தை எடுன்னு சொல்லி கருணாஸை கொடுத்து அனுப்புவாப்புல. அது மாதிரி நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்து, கொரியன் மூவிலாம் பார்த்து, நம்ம ஊர் டேரக்டர்ஸ் படம் எடுக்கிற மாதிரி பழைய போலீஸ் சினிமாலாம் எடுத்து வச்சு ஒரு போலீஸ் படம் பண்ணுற மாதிரி, ஆந்திராவில் ஓடுற படத்தெல்லாம் காப்பி அடித்து கொண்டு இங்கே தமிழில் இறக்குற மாதிரி, அது மாதிரி திமுக தேர்தலிக்க, அதிமுக தேர்தலிக்க, நாம் தமிழ் தேர்தலிக்க மொத்தத்தையும் தூக்கி வச்சு இதில் எது சிறப்பாக இருக்குன்னு பாரு, மொத்தமாக நாம் தமிழில் என்னென்ன இருக்குன்னு பாரு, எடுத்து எழுது, அதை கொஞ்சம் ஆங்கிலத்தில் கொஞ்சம் போடு. அவர் சிறு குறுன்னு போடுவார், கொஞ்சம் எம்எஸ்எம்இன்னு போட்டு விடு. அவர் சொல்ல மாதிரி போலி காவல்துறைன்னு இருக்கும், அதை கொஞ்சம் அப்படியே போயிடக்கூடாது, ஏன்னா கல்லாப்பி அடித்த மாதிரி ஆயிரும். அடித்தாங்க காப்பி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் போலீஸ் கிளீஸ்னு போட்டுக்கோ. அவர் பெண்களுக்கு தனி கழிவறை அமைப்பேன்னு சொல்லுவார், அப்படி போட்டாத அப்படியே காப்பி அடித்த மாதிரி தெரிஞ்சு போயிடும், மொபைல் டாய்லெட்னு போட்டு தொலை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கொஞ்சம் ஆங்கிலப்படுத்தி மொபைல் டாய்லெட்டு, கேரவன், அப்புறம் காவல்துறைக்கு தனி அமைச்சகம், தனி வாரியம், காவல்துறை குடியிருப்புக்குள்ளேன்னு சொல்லுவார், குடியிருப்புன்னு சொல்லி மாட்டிக்கு லூஸு அப்படின்னு காவல்துறை கேம்பஸ்குள்ளேயே ஸ்கூலு, இப்படி போடு, உன் மொழியில் போடு. அதாவது ஆந்திரா மொழியில் பேசின, தெலுங்கில் பேசுன, தமிழுக்கு டப் பண்ண மாதிரி அண்ணன் சீமானுடைய வாய்ஸை எடுத்து விஜய்க்கு டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு தேர்தல் அறிக்கையை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நேற்று திருப்பூர் கூட்டத்தை பாதியிலே ரத்து பண்ணியிருக்காங்க, அதாவது ரோட் ஷோவை.
ஏன் ரோட் ஷோ ரத்து பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு தாவேக்கா தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, கரூர் மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாது, அதனால தான் ரோட் ஷோவை ரத்து பண்ணோம். பெரிய க்ரௌட் வந்துச்சு, ஒரு அலை மாதிரி உருவாக ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் தலைவர் எந்திரிச்சு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சினாரு. ஒரு க்ரௌடு வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. க்ரௌடு மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கரூரில் என்ன சொன்னேன், செந்தில் பாலாஜி வண்டியை உள்ளே விட்டாரு, ஆம்புலன்ஸை விட்டார், குச்சியை விட்டார், குரங்கை உள்ளே விட்டார், இதை உள்ளே விட்டார், அதை உள்ளே விட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தல. இங்கே என்ன சொல்கிற, க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியலங்கிற. அதைத்தான் அண்ணன் சொல்லியிருக்கோம், க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியாமல் தான் கரூரில் விபத்து நிகழ்ந்தது. திருப்பூரில் இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்துடக்கூடாது, கூட்ட நெருக்கடி மரணம் நிகழ்ந்துடக்கூடாதுன்னு ரத்து பண்ணல. அதை அங்கே ரத்து பண்ணி தான் 41 பேர் செத்துருக்க மாட்டான். இங்கே ரத்து பண்ண விஜய் அங்கே ஏன் ரத்து பண்ணலை? இங்கே செத்துறக்கூடாதுன்னு நினைச்ச விஜய் அங்கே ஏன் செத்துக்கூடாது நினைக்கல? அப்போ அங்கே திருப்பூரில் கரூர் நடந்தது போல திருப்பூர் நடக்கக்கூடாது நீ ரத்து பண்ணியிருக்கா, அங்கே நடந்ததுக்கு யார் காரணம்? நீ தானே காரணம். இங்கே ரத்து பண்ண மாதிரி அங்கே ரத்து பண்ணியிருந்தா கரூரில் நடந்த மாதிரி திருப்பூரில் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரத்து பண்ணீங்கன்னா கரூரில் நடந்ததுக்கு நீங்கள் தாண்டா காரணம். அதை தாண்டா அப்பன்னு சொல்லிட்டு இருக்கோம். நேற்று ஒத்துக்கிட்டாங்க. அதாவது எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளங்கிற மாதிரி இது வரைக்கும் செந்தில் பாலாஜி கான்ஸ்பிரசி தியரி, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, போலீஸ் லத்தியை விட்டுச்சு, கத்தியை வச்சு குத்துறாங்க, மேலே வந்து குதிச்சாங்க, குண்டாசு உள்ளே புந்தாங்க, ஆசிட்டை வீசுனாங்கன்னு எல்லா தியரியும் பேசிட்டு கரூர் நடந்த மாதிரி திருப்பூர் நடக்கக்கூடாதுக்கா நாங்கள் ரத்து பண்ணிட்டு பாதியிலே போயிட்டோம். இதை அங்கே பணிந்தா எப்போ 41 பேர் செத்துருப்பான். அப்போ அங்கே 41 பேர் செத்தானா உன்னுடைய திமிர்த்தனம், ஆதவின் திமிர்த்தனம். செந்தில் பாலாஜியா திமுகவோட நான் பெரிய ஆளு, 30 விழாவோட எனக்கு பெரிய கூட்டம், மாசுன்னு காட்டுறதுக்காக நடத்தப்பட்ட திட்டமிட்ட கொலை தான் அந்த 41 வரணும் என்பதை நேற்று தாவேக்கா தரவே ஒத்துக்குச்சு. எனக்கு இப்போ என்ன பெரிய வருத்தம்னா, சின்ன சின்ன குழந்தைகள் தூக்கிக்கிட்டு, குழந்தைகள் மூச்சு முட்டுது குழந்தைக்கு. ஏங்க வெயிலில் போய் நம்மளாலே ஒரு 2 நிமிஷம் நிற்க முடியல, வெயிலில் போய் உட்காந்தா கிருகிருன்னு வருது, தலை சுற்றுது, தலைவலி வருது. ஆனால் சின்ன குழந்தைங்களை வெயிலில், அதுவும் கொளுத்துற வெயில் 12 மணிலேருந்து காத்துக்கிட்டு குழந்தைகளை தூக்கிட்டு நிற்கிது. குழந்தைங்க வரக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லுது, தாவேக்கா தரப்புலையும் சொல்கிறானுங்க. ஆனாலும் குழந்தைகளை தூக்கிட்டு வந்து குழந்தைங்க மயங்கி விடுது, பெண்கள் மயங்கி விடுறாங்க. நேற்று மட்டும் 15 பேர் மயங்கிட்டு இருக்காங்க. சூலூர் வேட்பாளரே மயங்கிட்டாப்புல, சுகர் பேஷண்ட் போல சரசன்னு கிறங்கி கீழே விழுந்துச்சு பிள்ளை. மொத்தமாக விழுந்துக்கிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு தூக்கிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில். அப்படி போய் விஜய் பேசுவதை, விஜய் பார்ப்பதை அப்படி கேட்க வேண்டிய தேவை, பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? உங்கள் குடும்பத்தை விட, உன் பிள்ளைகளை விட ஒரு நடிகனை பார்ப்பது அவ்வளோ முக்கியமா? அப்படின்னா ஒரு பெரிய போராளியா? ஒரு புரட்சித்தியை பற்ற வச்சு அப்படியே தமிழ்நாடு முழுக்க குழந்தை விட்டு எரிஞ்சிட போதா? அலை உருவாயிருக்கான், வாழை இலை கூட உருவாகலை. அவன் ரசிகன் அவனை பார்க்க வரான். மராத்தான் போட்டியில் விட்டு அவங்க எல்லாருமே ஓடி ஜெயிச்சிருவாங்க. மொத்தமாக ஒரு க்ரௌடு வருது, வண்டிக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்காங்க தப்பன்னு. இப்போ இன்றைக்கெலாம் வந்து டி நகரில் ஆரம்பித்தாப்புல, டி நகரில் ஆரம்பித்து அந்த க்ரௌடு டி நகர்லேருந்து எக்மோர் வரைக்கும் 1000 விளக்கு போய் எக்மோர் வரைக்கும் பின்னாடியே போகிறாங்க. அவர் வண்டி மேலே நின்று மராத்தானில் ஊதுவாங்களா, கமான் 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 கமான்னு விசில் அடிக்கிற மாதிரி, கமான் கமான் வாங்க 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 வாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காப்புல. இந்த ரேஸ் கோர்ஸில் குதிரை போகும்போது கத்துவாங்கல்ல, அது மாதிரி விசிலை வச்சு ஊதி ஊதி கத்துறாப்புல. அந்த கும்பல் பூரா பின்னாடியே ஓடி வருது, ஓடி வந்து செல்ஃபி எடுக்க, வீடியோ எடுக்க, கையை காட்ட. இது ஒரு அரசியல், ஒரு அநாகரிகமான அரசியல். தமிழ்நாட்டு அரசியலில் தலைவர்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இடம் பிடித்த தலைவர்கள், மக்கள் மனதை வென்ற தலைவர்கள் அத்தனை பேரும் மக்களிடத்தில் போய் பேசுனாங்க. அரசியல்னா முதல்ல என்ன என்பதை மக்களுக்கு புரிய வச்சாங்க. அரசியலுக்கு ஏன் மக்கள் வரணும், ஏன் வாக்கு செலுத்தணும், எதற்கு நல்ல அரசியல் வேணும், என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன உரிமைகள் இருக்குது, அதை எப்படி மீட்டெடுக்கணும், சட்டத்தை பற்றி பேசுனாங்க. நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோன்னு பேசுனாங்க. இப்படி பேசி தான் பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ அண்ணன் சீமான் வந்து ஒரு கீழே கிடந்து ஸ்கிராப்ல இருந்து ஒரு ஆர்கானிக்காக குரோத்தாய் 8 புள்ளி வாங்கிட்டாருன்னா பேசி வந்திருக்காரு. உங்களுக்கு பெரிய புகழ் வெளிச்சம் இருக்குது. அந்த புகழ் வெளிச்சத்தை வைத்து மக்களை அரசியல் படுத்தாமல், உங்கள் கூட பின்னாடி ஒரு அரசியல் படுத்தாமல் இப்படியே கூட்டு போனீங்கன்னா நாளைக்கு நீங்கள் சினிமாவுக்கு போயிடுவீங்க, அவன் தெருவுக்கு போயிடுவான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து